கோகனட் மில்க் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் ஒரு பெரட்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கணும். தக்காளி ரொம்ப வதங்க விடாமல் அது கூட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு ஒரு நல்லா 2 பெரட்டி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1.2 ரேஷியோ அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்துட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததும் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்தால் ரொம்பவே சுவையான கோகனட் மில்க் பிரியாணி ரெடி ஆயிரும். இது கிட்ஸுக்கான ஸ்பெஷல் ரெசிபி. ஏன் அப்படின்னா கோகனட் மில்க் கிட்ஸோட பிரெயின் வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது.